இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். துன்பம் போக்கும் சனி மகா பிரதோஷம் பற்றி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம். சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது. ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் 5 வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என அனுபவம் மிக்க சிவனடியார்கள் தெரிவிக்கின்றனர். சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று 1000 மடங்கு பலன் தரக்கூடியது இந்த சனி பிரதோஷம். இன்று ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபடுவதால் சனி பிரதோஷத்துக்கு கூடுதல் சிறப்பு உண்டு. சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற ஆழகால நஞ்சை உண்ட நாள் சனிக்கிழமை. எனவே பிரதோஷ நேரம் சனிக்கிழமை அன்று வரும் சனி பிரதோஷம் என்று சிறப்பு பெறுகின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்று ஓம் ஹாம் ஹௌம் சௌம் என்ற மந்திரத்தை ஒரு சிவ ஆலயத்தில் ஒரு முறை ஜபித்தால் நாம் நமது முந்தைய 7 பிறவிகள், நமது முன்னோர்கள் 7 தலைமுறையினர் செய்த பஞ்சமா பாதகங்கள், அவற்றால் ஏற்பட்ட பாவங்கள் அழிந்துவிடும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. அந்த மந்திரத்தை இன்னொரு வாட்டி சொல்ற, ஓம் ஹாம் ஹௌம் சௌம். எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது 9 தடவையும் அதிகபட்சமாக 108 முறையும் ஜபித்து வந்தால் தகுந்த பலன்கள் கிடைக்கும். ஆகவே சனி பிரதோஷ தினமான இன்றைய நாளில் சிவனாரை தரிசிக்கின்ற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். சொல்ல போனால் ஈசனை வணங்குவதற்காக அப்படியான நாட்களான இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள். சனி பிரதோஷ நாளில் அந்த வேளையில், அதாவது மாலையில் சிவாலயம் சென்று நம சிவாய நாமத்தை சொல்லுங்கள். சிந்தையில் தெளிவும் வாழ்வில் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும். ஆவணி மாதத்தில் வரும் பிரதோஷ தினத்தன்று சிவனுக்கு ஆராதனைகள் செய்து தயிர் சாதம் நைவேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நோய் தாக்கத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அது மட்டுமல்லாமல் காரிய தடை நீங்கி வெற்றிகள் குவியும் என்பது ஐதீகம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.